விநாயகருக்கு யானை தலை எப்படி வந்துச்சு தெரியுமா? இந்த கதை ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப இமோஷனல். ஒரு நாள் பார்வதி தேவி மஞ்சளால ஒரு சிறுவனை உருவாக்கினாங்க. அவனுக்கு உயிர் கொடுத்து தன் மகனாகவே வளர்த்தாங்க. பிறகு அவங்க சொன்னாங்க, நான் குளிக்க போறேன், யாரையும் உள்ள விடாதேன்னு. அந்த பையன் கூட எந்த கேள்வியும் கேட்காம ஒத்துக்கிட்டான். அந்த நேரத்துல சிவபெருமான் வீட்டுக்கு வந்தாரு. ஆனா அந்த பையன் அவரையே தடுத்தான். யாரையும் உள்ள விட முடியாதுன்னு அவன் உறுதியாக நின்னான். அவர் யாருன்னு அவனுக்கே தெரியாது. யாரையும் உள்ள விட முடியாதுன்னு அவன் உறுதியாக நின்னான். அவர் யாருன்னு அவனுக்கே தெரியாது. சிவன் கோபமானார். அச்சிறுவன் தலையை தன் திரிசூலத்தால் வெட்டினார். இத கண்ட பார்வதி தேவி, அவங்க கோபம் உலகமே நடுங்கும் அளவுக்கு உயர்ந்தது. அவங்கள சமாதானப்படுத்த சிவன் ஒரு தீர்வு கண்டார். வடக்கே தலை வைத்து படுத்திருக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கன்று கட்டளையிட்டார். அவர்கள் ஒரு வெள்ள நிற யானையின் தலையை கொண்டு வந்தாங்க. அது அந்த பையன் உடலோட சேர்த்து சிவன் மீண்டும் உயிர் கொடுத்தார். அதுக்கு பிறகு சிவன் சொன்னார், இனி எல்லா பூஜையிலும் முதல்ல வணங்கப்படுபவன் நீதான். அந்த பையனே இன்று நாம் வணங்கும் கணேஷா. இந்த கதை நமக்கு சொல்லுறது, கட்டளை கேட்பது, காழ்கம், தியாகம், மன்னிப்பு, இவை எல்லாம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு சிவன் சொன்னார், இனி எல்லோரும் சரவணனுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்க கணேசா.